அட இப்ப உன்னை சுடதான் சொல்றோம், அதுக்கப்புறம் பாம்பு போட வேண்டியது வரும். பாமா? டேய் என்னடா சொல்ற? அட சும்மா காமெடி பண்றேன்டா, பாம்லாம் கிடையாது, கன்னை யூஸ் பண்ண மட்டும் போதும். இப்பதான் சார் காமெடி பண்ண சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் சொல்லுவான். போலாமா? ஆனா அந்த கெட்டவனை அழிக்கிறதுக்காக நாமளும் கெட்டவனா மாறணும்னு அவசியம் இல்லல. டேய் நாம அவன மாதிரி தான் மாறி ஆகணும். உனக்கு புரிய மாட்டேங்குது. மிஸ்டர் கோலி, இங்க பாரு, கேளு. அவன் இருக்கானே துப்பாக்கி முனையில கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறான். வா நாம போலாம், வா. இங்க பாரு நண்பா, சத்தியமேவ ஜெயதே. போலீஸ் எதுக்காக பார்க்காங்க? நாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ணு. அந்த போலீஸ்காரங்க எல்லாம் அவங்க பாக்கெட் குள்ள இருக்காங்க, புரியுதா? இந்த பாரு, நீ உன் பையனை பத்தி யோசி, அவனோட ஃபியூச்சரை பத்தி யோசி. ஓய் கோலி, அவங்க கண்ணை காட்டி கல்யாணம் பண்ண முடியும்னா நாமளும் அதே மாதிரி கண்ணை காட்டி கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாதா? சிம்பிள் தானே. அவசரம் ஏற்பட்டா ஒளிய யாரும் சுடக்கூடாது, சரியா? வா. அவசியம் ஏற்பட்டாலும் சுடக்கூடாது. இது அவங்க முன்னாடி காட்டணும், மிரட்டணும், அவ்வளவுதான். புரியுதா? சரியா? எப்படி அப்படின்னு எனக்கு தெரியும்டா. இதனாலதான் 2 பேரும் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கானு. உனக்கு தான் தீபாவளி கொண்டாடணும்னா ரொம்ப பிடிக்குமே. இப்ப நீயே என் கூட கொண்டாட போற. அப்படியா? இத எப்படி இழுத்து விடுறது? இப்படியா? பயப்படாதடா, லாக் இருக்கு. லாக் எடுத்தாதான் வெடிக்கும். லாக் ஓபன் பண்ணவா? ஓபன் பண்ணு. வா, ரொம்ப நேரம் என்ன டவுட் வந்துரும். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ கோலி, அந்த கோலி இல்லடா, என் ஃப்ரெண்டு கோலி. வா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. நீங்க உங்களோட போனை கொஞ்சம் கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? நான் அர்ஜென்ட்டா ஒரு கால் பண்ணனும், ப்ளீஸ் போன் கொடுங்களேன். போன் கொடுங்க ப்ளீஸ். Oh my god. அட என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. அட போலீஸ் ஹாஸ்பிடல் கூட வருவாங்க. முதல்ல இந்த பொண்ண ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போணும். சரிங்க. அண்ணே இப்போ என்ன பண்றது? இப்போ நம்மளால எதுவும் பண்ண முடியாது. போலீஸ் வரதுக்குள்ள நம்ம இங்க இருந்து கிளம்பிடணும். வாங்கண்ணே. வா. கட் பண்ணிக்கிட்டே இருக்க, அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அட நான் அசூரனை சரி கட்ட போயிட்டு இருக்கேன், யாரும் போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்கப்பா. இவ்வளவு நேரமா போனை கட் பண்ணிட்டு இருந்தா இப்ப யாருக்கு கால் பண்ற? ஹலோ ஹலோ, என் பொண்ணுக்கு என்னாச்சு? உடம்புல இருந்து இவ்வளவு ரத்தம் எப்படி வந்துச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவங்க ரோட்ல ஓடி வந்துட்டு இருந்தாங்க. சடனா என் கார் முன்னாடி வந்து விழுந்துட்டாங்க. பெருசா எதுவும் அடிபடல. பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. அவங்கள கூட்டிட்டு சிட்டி ஹாஸ்பிடல் போறேன், நீங்க அங்க வந்துருங்க. சரி, நான் உடனே வந்துடுறேன். ரியாவுக்கு என்னாச்சு? ரியாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவ இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்கா, சிட்டி ஹாஸ்பிடல்ல. நீ கவலைப்படாத, இவங்க கூட இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். இப்ப என்கிட்ட 2 கன் இருக்கு. வாங்கடா. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். அவளை பிடிச்சி கொண்டு வந்திருக்கோம். நானு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பேசுறேன், ஓகே? என்னாச்சு? அலற? ஏன் உன் முகம் இப்படி வாடி இருக்கு? உன்னுடைய முகமும் வாடாம இருக்கணும்னா முதல்ல போலீஸ் வரதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. ஆமா, என்னப்பாச்சு? அது என்னன்னா, நான் ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணிருந்தேன். அதாவது நான் 2 பொண்ணை கிட்னாப் பண்ணிருந்தேன். என்ன? அதுல ஒரு பொண்ணு ஓடி போயிட்டு அவளுக்கு ஆக்சிடென்ட்டும் ஆயிடுச்சு. போலீஸ் அந்த பொண்ணு கிட்ட போவாங்க, அப்புறம் நம்ம கிட்ட வருவாங்க. அப்புறம் இந்த இடத்த காலி பண்ணிட்டு நம்ம பழைய இடத்துக்கு போயிட வேண்டியதுதான். வா, முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். வா. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம அமைதியாரு. பிரச்சனை பண்ணா உன் எலும்பு இருக்குல்ல, அதை உடைச்சிருவேன். ஏய் வாய மூடு. ரொம்ப அழகா இருக்கியே, என்ன சாப்பிடுற? ஏய் ஒன்னதான். சந்தன், நீயா? மாயா மேடம், நீங்களா? உனக்கு தெரியுமா இவங்கள? நீ சாக ஆசைப்படுறியா? சாரி மேடம், சாரி. அட நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கையெடு. டேய் என்னடா பண்ற? டேய் வாய மூடுங்கடா. இந்த பொண்ணை விடலன்னு வை, அப்புறம் உன் உடம்புல எங்கெங்க குண்டு பாயின்னு யாருக்கும் தெரியாது. சாரி மேடம், சாரி. சொல்றேன் கேளுடா. இவங்க என் பாஸோட பொண்ணு. இவ வந்து என் பாஸோட பொண்ணு மாயா. பாஸோட பொண்ணா? எந்த பொண்ணுன்னு தெரியாம கடத்திட்டு வந்துட்டீங்களா? நீங்க எல்லாம் சாக போறீங்க. முண்டோம், என் அப்பாக்கு நான் ஒரே பொண்ணுடா. மேடம் நீங்க என் கூட வாங்க மேடம், வாங்க மேடம். ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீங்கிற மாதிரி.
கிடைச்சா இதுல 2 பேருமே ஃப்ரீயா போயிட்டாங்க. முதல்ல நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம் வாங்க. சந்தனுடைய பாஸ் இருக்காரு, அவர் பேச மாட்டாரு, அவருடைய கண்ணு தான் பேசும். அண்ணே இந்த இடத்துக்கு போலீஸ் கூட வரலாம். போலீஸ் இந்த இடத்துக்கு கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ணா நான் ஒன்று சொல்லவா? கிராமத்துக்கு போயிடலாம். சரியா சொன்ன. சீக்கிரம் சீக்கிரம் எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. ஆமாண்ணே, நம்ம கிட்ட தான் பேக் பண்ண ஒண்ணுமே இல்லையே. வாங்கண்ணே உடனே போலாம். ஆமா குங்குமத்தை கொடுங்க. இங்க பாரு ரன்பீர், இதுக்கு மேல என்னால முடியாது. எங்க அம்மாக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. எனக்கு இங்க கல்யாணம் நடக்க போது, புரியுதா உனக்கு? எதுக்கு கவலைப்படுற? என்ன பத்தி தான் உங்க அம்மாக்கு தெரியுமே. ரன்பீர், உன்னை பத்தி மட்டும் தான் தெரியும். உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? நீ எதுக்கு கவலைப்படுற? நான் நல்ல பையன் தான். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க. ஷட் அப் ரன்பீர், லூசு மாதிரி பேசாத. உன்னோட ப்ராப்ளம் தான் இங்க என்ன? பாரு ரன்பீர், நான் 3 வரைக்கும் எண்ணுவேன். நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தலைன்னா நான் நிறுத்திடுவேன். வேண்டாம் 1 வேண்டாம் 2. இந்த கல்யாணம் நடக்காது. ரெண்டு நிமிஷம் கழிச்சு வந்திருக்க கூடாதா? இந்நேரம் அவன் குங்குமம் வச்சிருப்பானே. ஓ காட், இப்ப என்ன ஆக போகுதோ? மாயா, இப்ப ஆரம்பிக்கலாமா? சொல்லுங்க சார். இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். நாம எந்த வேலையை செய்ய வந்தோமோ அதை இப்ப செய்ய வேண்டாம். ஏன்னா மாயா இங்க தானே இருக்கா. அப்படின்னா இந்த பொண்ணு யாரு? மாயா அப்படின்னா இங்க நிக்கிறது மாயான்னா அப்போ ரன்வீர் கூட இருக்கிற பொண்ணு யாரு? நான் சொல்றேன். எழுந்துரு. இங்க பாருங்க, எனக்கு மாயாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லை. அப்படின்னா ரியா கூட தான் கல்யாணம் நடக்க போகுதுங்கிற விஷயம் ரன்பீருக்கு தெரிஞ்சிருக்குமோ? இங்க பாரு, மாயாவை உனக்கு கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த பொண்ணு யாரு? ஏ பொண்ணே, உன் முக்காடை எடு. பிராச்சி, பிராச்சி இங்க இருக்கானா? அப்ப அங்க யாரு இருக்கா? ரியா, ரியா எங்க? ரியாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அபி இப்ப அவளை பார்க்க போயிருக்கான். இங்க என்ன நடக்குது? மாயாக்கு கல்யாணம் நடக்கல, அப்புறம் என்ன? ஒரு நிமிஷம், நீ சொல்ல. உன்னை இங்க இருந்து யார் கூட்டிட்டு போனது? இந்த பிராச்சி தான். அவ என்ன தள்ளி விட்டதால நான் மயக்கமாயிட்டேன். அப்புறம் அவ என் கைய கட்டி போட்டா. அவ என்ன எங்க அடைச்சு வச்சான்னு எனக்கு தெரியல. ரன்பீரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவ இவ்வளவும் பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியுது. இவ போய் சொல்றா. ரன்பீரை கல்யாணம் பண்ணிக்கிறதோன்னு என் நோக்கம் கிடையாது. நீ எதுக்கு இவங்களுக்குலாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்க? நீயே சொல்லுப்பா. இதுக்கும் பிராச்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் தான் பிராச்சியை இங்க வர சொன்னேன். நீயா? ஆமா, நான் தான். ஏன்னா அவளுக்கு இங்க வர விருப்பமே இல்ல. அவளை நான் தான் போஸ்ட் பண்ணி இங்க வர வச்சேன். கஷ்டப்பட்டு வர வச்சேன். ஏன்? ஏன்னா எனக்கு மாயாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. எத்தனை தடவை நான் சொல்றேன்? மாயா மூளை. நான் இங்க என்ன ஆசைப்படுறேனோ அதுதான் நடக்கும். ஒரு நிமிஷம். அட சார், நீங்க மட்டும் எப்படி தனியா முடிவு எடுக்கலாம்? இப்ப நாங்க முடிவு பண்றோம். ரக்க முளைச்சிருச்சுங்கிறதுக்காக ஊர்க்குருவி என்னைக்கும் பருந்தாகாது சம்பந்தி. இப்ப கண்ணை மூடி கிணத்துல விடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நான் கிணத்துல எல்லாம் விழ முயற்சி பண்ணல. இப்ப நான் யாருன்னு காட்ட விரும்புறேன். ஏன்னா சாது மிரண்டா காடு கொள்ளாது. நல்லவனா இருக்கிறவனால எந்த உயரத்துக்கும் போக முடியும். சந்தன், மகேஷ், சிவா, துஷ்யந்த், நீயும் உன்னோட இந்த அடியாளுங்களும் இருக்காங்கல்ல, இவங்க முன்னாடி ஒரு செகண்ட் கூட நிக்க முடியாது. எனக்கு ஆரம்பத்துல இருந்து தெரியும் கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்கன்னு. முக்காடுக்குள்ள இருக்கிற மாயாவோட முகத்தை என்னால பார்க்க முடியல. அதான் நான் ஏமாந்துட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். இதுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். இவனுங்களை ஒழுங்கா போக சொல்லு.
போங்க. என்ன சொல்றீங்க சார்? அதான் நான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. வாங்க போலாம். போலீஸ் ஸ்டேஷன். என்ன? அப்புறம் அது மாயாவோட பெரியப்பா வந்து போலீஸையும் இப்ப கூப்பிட்டுருக்காரு. பிரக்யா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயமா இருக்குன்னு சொன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். என்ன, நான் காரணமா? ஆமா, நீங்க ரன்பீர் கல்யாணத்துக்கு தான் போறேன்னு ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லல? எதுக்கு போய் சொன்னீங்க? நான் என்ன நினைச்சேன்னா, நான் உண்மையை சொன்னா நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிடுவேன்னு. நீங்க சொன்னது கேட்டு நான் டென்ஷன் ஆகலையா? என்ன குழந்தை போது. இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள போலீஸ் பிராச்சியை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? ஐம் சாரி. நான் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறேன். ஏதாவது பிரச்சனைனா நான் வர வரைக்கும் அங்க சமாளிச்சிட்டு இருங்க. எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ நான் வந்துடுறேன். ஷீரடி பாபா, காப்பாத்துங்க. நீங்க எங்கே இருங்க. ஐயோ கடவுளே, இந்த பொண்ணுக்கு எதுவும் ஆக கூடாது. மேடம், ஆக்சிடென்ட் கேஸ் மேடம். போலீஸ் வர வரைக்கும் நீங்க இங்க தான் இருக்கணும். நான் இருக்கேன். நான் எங்க அவங்க வரதுக்குள்ள நீங்க ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுங்க. என்ன ஃபார்ம்? ஆக்சிடென்ட் கேசஸ்க்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஆனா அந்த ஃபார்ம்ல நான் என்னன்னு ஃபில் அப் பண்றது? அந்த பொண்ணை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதே. அந்த பொண்ணோட அப்பா நம்பர் என்கிட்ட இருக்கு. அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த பொண்ணோட எல்லா டீடைல்ஸும் வாங்கிக்கிறேன். ஐயோ, என்னாச்சு மேம்? ஆக்சுவலா எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சோ அங்க இன்னொருத்தர்கிட்ட ஃபோன் வாங்கி தான் அவங்க அப்பா கிட்ட நான் பேசினேன். அதனால அவரோட நம்பர் இப்ப என்கிட்ட இல்ல. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, உங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். அவர் இப்ப வந்துருவாரு. ஓகே. வண்டி கொஞ்சம் வேகமா ஓட்டுங்க ப்ளீஸ். சரிங்க மேடம். கொஞ்சம் வேகமா ஓட்டுறீங்களா? எமர்ஜென்சி. மேடம், நான் வேகமா தான் ஓட்டிட்டு இருக்கேன். நீங்க ஏன் வேகமாவே ஓட்ட மாட்டேங்கிறீங்க? இதுக்கு மேல வேகமா ஓட்டணும்னா நீங்க வந்து ஓட்டுங்க. ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் கவனமா வண்டியை ஓட்டுங்க. Oh shit! ஐயோ, இந்த சமயத்துல சண்டை வேற போட்டாங்கன்னா என்னால டைம்க்கு போக முடியாது. ஹலோ சார், வெளியில வாங்க. என்ன பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா? இங்க பாருங்க, சண்டை போட எனக்கு நேரம் இல்ல. தப்பு ஓமல தான், நீ தான் ஓவர் ஸ்பீட்ல வந்த. நான் என்ன சார் பண்றது? உள்ள இருக்கிற மேடம் தான் ஸ்பீடா ஓட்ட சொன்னாங்க. என்னடா இது? ஒரு நிமிஷம், முதல்ல வெளியில வா. ஒரு நிமிஷம். என்ன வெளியில வா? என்ன சொன்ன? மேடம் வேகமா ஓட்ட சொன்னாங்களா? எங்க உன் மேடம்? எங்க? வண்டியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள வெளியில வர சொல்லு. டாக்ஸி, டாக்ஸி.
இது பிரக்யாவா இருக்க வாய்ப்பில்லை. ஆனா எனக்கே அடிக்கடி இப்படி தோணுது. சார் பேசாம வண்டிக்கு நஷ்டஈடு கொடுத்துருங்க. எவ்வளவு பெரிய டேமேஜ் ஆயிருக்கு பாருங்க சார். உங்ககிட்ட தான் சார் பேசிட்டு இருக்கேன். நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கிறியா? இந்த பணம் தானே வாங்கிக்க. இதை வச்சு வண்டியை சரி பண்ணிக்கோ. சரியா? நகரு. இதை வச்சு என்ன பண்ண முடியும்? என்ன வேண்டாமா? நீ வச்சுக்கோ. நீ நல்ல காரியம் என்ன பண்றீங்க? வச்சுக்கோ. சார் பணத்தை கொடுக்க சொல்லுங்க சார். பிராச்சி, நீ டென்ஷன் ஆகாத. நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம்ல. பிராச்சி, நீ வந்து மாயா ரன்பீரோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இவ்வளவு பெரிய ஸ்டெப் எடுத்திருக்கியம்மா. அதனால நாங்க உனக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கிறோம் கண்ணா. இங்க பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாம் நல்ல விதமா தான் நடக்கும். ஒருவேளை எதுவும் நல்ல விதமா நடக்கலன்னா? நீ எதுக்கு அந்த மாதிரி யோசிக்கிறமா? ஏன்னா நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் ரன்பீர் கிட்ட எல்லாம் சரியாயிடும்னு தான் சொன்னேன். ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. போதுமா, போதும். இந்த தடவை கண்டிப்பா எல்லாமே நல்ல விதமா நடக்கும். நீ தேவையில்லாம அழாத. உங்களோட பெரியப்பா எங்க? நான் இங்கே இருக்கேன் இன்ஸ்பெக்டர். நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? அவ என் பொண்ணு இல்ல, இவ தான் என் பொண்ணு. இவளுக்கு தான் கல்யாணம். என்னாச்சு? ஷாக் ஆயிட்டீங்களா? நானும் இதே ஷாக்ல தான் இருக்கேன். இங்க என்ன ஆச்சுன்னு நான் சொல்றேன். என் பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு உட்காந்துட்டு இருக்காளே, அவ என் பொண்ணு இல்ல, போலி. அவளைதான் நீங்க கைது பண்ணணும். ஏன்னா அவ தான் என் பொண்ணை மயக்கமாக்கி எங்கேயோ ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருந்தா. அதுக்கப்புறம் இவளே மணப்பொண்ணா மாறி மணமேடையில உட்காந்துட்டு இருந்தா. இல்ல, இது போய் நான் அந்த மாதிரி எதுவும் செய்யல. ஆக்சுவலி மாயா என்ன ஜன்னல்ல இருந்து வெளியில தள்ளி விட முயற்சி பண்ணா. அப்படி பண்ண வரும்போது அவ ஸ்லிப் ஆகி அல்மாரியில தலை இடிச்சு அவ மயங்கிட்டா. ராஜி சொல்றதுதான் உண்மை. இவள மணமேடையில உட்கார சொன்னது நான் தான். பிராச்சியா ஒண்ணும் வந்து மணமேடையில உட்காரல. ஏன்? ஏன்னா நான் பயந்துட்டேன். இதோ உங்களுக்கு பின்னாடி இருக்காருல துஷ்யந்த், அவர் என்ன மிரட்டினாரு. ரூமை விட்டு வெளியே வரும்போது என் கூட மணப்பொண்ணு இல்லனா என்ன கொன்னுடுவேன், துப்பாக்கியை வச்சு சுட்டுடுவேன்னு சொன்னாரு. நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு போறீங்க மாப்ள. நான் எதுக்கு உங்களை கொல்ல போறேன்? நீங்க அப்படி சொல்லலையா? நீங்க சொல்லல 1 2 3 தான் எண்ணுவேன், நீங்க வரலனா அதுக்குள்ள நான் துப்பாக்கியை வச்சு சுட்டுடுவேன்னு. இவர் சொன்னார்ல, நீங்களும் அங்கதானே இருந்தீங்க. சொல்லுங்க, நீங்களும் அங்க இருந்தீங்கல்ல? அட என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? அட அண்ணன் எப்ப பார்த்தாலும் தமாஷ் தான் பண்ணுவாரு. அத போய் இவ்வளவு சீரியஸா பேசிட்டீங்க. நீங்க எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இவ்வளவு சீரியஸான விஷயம் போயிட்டு இருக்கு. வாட் இஸ் திஸ்? இன்ஸ்பெக்டர், இதுல ரன்பீர் மேலயோ என் ஃபேமிலி மேலயோ எந்த தப்பும் இல்ல. எல்லா தப்புக்கும் காரணம் இந்த பிராச்சி தான். ஆனா ரன்பீர் எதுக்காக பிராச்சிக்கு சப்போர்ட் பண்றானா? அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இந்த பிராச்சியை உடனே இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. இல்ல இல்ல ப்ளீஸ், என்ன அரெஸ்ட் பண்ணாதீங்க. நான் எந்த தப்பும் செய்யல. இன்ஸ்பெக்டர், இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க. இவ இங்க முதல்ல கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கா. அப்புறம் இவ ரொம்ப பெரிய நடிகை. இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. நடிகையா? உங்க பொண்ணுதான் நடிகை. வரிசையா போய் சொல்லிட்டே வரா. நான் லட்சம் தடவை சொல்லிட்டேன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல, விருப்பம் இல்ல, விருப்பம் இல்லன்னு. அப்படி இருந்தும் என்ன விடாம துரத்திக்கிட்டே இருக்கீங்க. பிராச்சி எங்கேயும் போக மாட்டா, அவ இங்கதான் இருப்பா. இங்க பாருங்க மாப்பிள, பிராச்சிக்கு சப்போர்ட் பண்றதை நிறுத்துங்க. இல்லனா இல்லனா என்ன? பாத்தீங்களா அவர் எப்படி மிரட்டுறாருன்னு? நான் ஒன்னும் மிரட்டல மாப்பிள, அன்பா சொல்லி புரிய வைக்கிறேன். அதே மாதிரி நானும் அன்பா சொல்றேன். நீங்க சொல்ற எந்த விஷயத்துக்கும் எனக்கு கேட்கணும்னு அவசியம் இல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்புறம் என்ன மாப்பிளன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? நான் என்ன உங்க மாப்பிளையா? ரன்பீர், பெரியப்பா கிட்ட இப்படி கத்தி பேசாத. நீ யாரு? நீ எதுக்கு குறுக்கு பேசுற? முதல்ல உன்கிட்ட பேசவே எனக்கு விருப்பம் கிடையாது. ரன்பீர், நான் உன்னை காதலிச்சிட்டு இருக்கேன். இதுதான் நடிப்பு, பாத்தீங்களா? போய் சொல்லாத மாயா. நீ ரன்பீர் இல்ல, நீ வந்து நிறுத்துங்க.
இனிமே யாரும் எதுவும் பேசாதீங்க. கான்ஸ்டபிள், இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்க எப்படிங்க இப்படி அரெஸ்ட் பண்ணலாம்? நான் சொல்றத கேளுங்க எங்களை எங்களுடைய வேலையை பார்க்க விடுங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம். அப்படி அரெஸ்ட் பண்றதா இருந்தா நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. பிராச்சி எந்த தப்பும் பண்ணல. எது தப்பு எது சரின்னு கண்டுபிடிக்க வேண்டியது எங்களுடைய வேலை, உங்களுடைய வேலை இல்ல. கூட்டிட்டு போங்க இவங்கள. தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க ப்ளீஸ். என்ன விடுங்க ப்ளீஸ். நான் எந்த தப்பும் செய்யல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க சார். யாரா இருந்தாலும் சரி என் பொண்ணு மேல கைய வச்சீங்கன்னா அவ்வளவுதான்.